அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமணத்தில் இணைக்கக்கூடாத தசாபுத்திகள் அதை பார்க்க போகிறோம். இப்போ ஆணுக்கு சூரிய திசை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, பெண்ணுக்கு சுக்கிர திசை நடந்து கொண்டிருந்தால் திருமணம் செய்யக்கூடாது. அதே போல் ஆணுக்கு சந்திரன் திசை ஓடிக்கிட்டு இருந்தால் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, பெண்ணுக்கு சூரிய திசை நடந்து கொண்டிருந்தால் அந்த இருவரையும் இணைக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ ஆணுக்கு செவ்வாய் திசை நடந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இவங்களுக்கு புதன் திசை நடக்கக்கூடிய பெண்ணை நம்ம இணைக்கக்கூடாது. ஆணுக்கு புதன் திசை ஓடிக்கொண்டிருந்தால் பெண்ணுக்கு கேது அல்லது சனி திசை நடந்துகிட்டு இருந்தால் அவங்கள நம்ம இணைக்கக்கூடாது. இப்போ ஆணுக்கு குரு திசை நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா பெண்ணுக்கு புதன் திசை நடந்து கொண்டிருந்தால் அந்த ஜோடியை நம்ம இணைக்கக்கூடாது. அதே போல் ஆணுக்கு சுக்கிர திசை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, பெண்ணுக்கு ராகு அல்லது சனி திசை நடந்து கொண்டிருந்தால் அவங்கள நம்ம இணைக்கக்கூடாது. இப்போ ஆணுக்கு ராகு திசை நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு புதன் திசை நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணை நம்ம இணைக்கக்கூடாது. ஆணுக்கு கேது திசை நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இவங்களுக்கு செவ்வாய் திசை நடந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்ணை நாம் இணைக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ நட்சத்திர பொறுத்தபடி 10 பொருத்தம் பக்காவாக இருந்தாலும் தசாபுத்தியின் அடிப்படையில் இந்த ஜோடிகளுக்கிடையே நம்ம திருமணம் செஞ்சு வச்சோம்னா, அந்த திருமணம் பிரச்சனையில் முடிந்து போலீஸு, கோர்ட்டு, கேஸு, டைவர்ஸ் வரைக்கும் போயிடும். இங்கே ஏற்கனவே இது மாதிரி பிரிவு ஏற்பட்ட ஜோடிகளுடைய ஜாதகத்தை வாங்கி பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதனால் 10 பொருத்தங்கள் பக்காவாக இருந்தாலும் நாம் இந்த தசாபுத்தி காலங்களில் இந்த ஜோடிகள் இருவரையும் நாம் திருமண பந்தத்தில் இணைக்கக்கூடாது. சரிங்களா? அப்படி இல்லாமல் எல்லாம் கரெக்டாக இருந்தால் மிக சிறப்பான முறையில் அவங்க வாழ்க்கை நடைபெறும். நன்றி, வணக்கம்.